ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் பிப்ரவரி 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களை. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் ராசிநாதனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு, ஒரு கௌரவம், அந்தஸ்து எதுவுமே சூப்பராக கிடைக்கும். ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி. ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா, கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் மிக மிக சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு ராகு பகவான் 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. காலியாக இருக்கக்கூடாதும்பாங்க. அப்போ பாம்பே இருக்குது ராகு பகவான். அதுவும் ராகு பகவான் இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ தொழில் நீங்கள் சிவனேன்னு வேலை இருப்பீங்க, தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் வரும். கடன் கேட்பீங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். வங்கிகளின் மூலமும் கூட கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. இல்லை தொழிலை அதாவது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். தொழிலில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், குடியுரிமைகள் பெறுவார்கள். அதற்காக காத்திருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி தொட்டதெல்லாம் ரெட்டிப்பு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்துவார். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுவீங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வருமானம் பல வகையில் இருந்து வரும். அதாவது மாத சம்பளமோ இல்லை தொழில் மூலியமாவோன்னு நினைக்காதீங்க, பல முனைகளில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலமற்ற நிலை. அதாவது தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இந்த மாதம் வாரம் இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வைப்பீங்க, மெயின்டெனன்ஸ் செலவு வீட்டுக்கு. அது மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தா திடீர்னு இந்த வாரம் ரெட்டிப்பு செலவு வரும். எதை செய்கிறதுன்னு முடியாமல் திக்குமுக்காட்டிவிடும்.
எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் எழுத்து போட்டிங்கன்னா மாதம் பூரா செலவு பண்ணுற மெயின்டெனன்ஸும் இந்த வாரமே செலவு பண்ணலாம், மற்ற வாரத்துக்கு எதை பார்ப்பீங்க. எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கு பிபி சுகர் எகிற காரணம் இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. பூர்வீக சொத்தில் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தையும் நல்லா பிரிச்சிக்கலாம். ரேஸு, லாட்ரி, சீட்டாட்டோ, இந்த ஸ்பெக்குலேஷன், இப்படி இந்த இனங்களில் பணியாற்றோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஆதரவாக செயல்படுவீங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், நண்பர்கள் வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 6 உச்சம் அடையிறதால எதிரிகளால், அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரிகளாக இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடலாம். மற்றபடி தந்தைக்கு சூரியன் சனி இணைவு, தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். ஆனால் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, நிம்மதி, சந்தோஷம், திருமணம் போன்ற காரியங்கள் கைகூடி வரும். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி துர்க்கையை போற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது.